Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம physics உடைய one shot formula revision தான் பார்க்க போறோம். Class 12th Cbse term 2ல electromagnetic waves, ray optics, wave optics, dual nature, atoms, nuclei, semiconductors ன்னு சொல்லிட்டு 7 chapters இருக்கு. So complete இந்த chapter உடைய formulaல மட்டும் ஒரு glimpse and சில important விஷயங்கள் அதெல்லாம் சொல்லலாம்னு இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். அண்ட் நீட் அண்ட் ஜேஇக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் 12த்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுல் வீடியோவில் நிறைய லெசன்ஸ் கவர் பண்ண போகிறதுனால இட் வில் பி அ லாங் வீடியோ. பட் இது லாங் வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவையான இடங்களை ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நான் கடகடன் ஒரு லெசனும் என்னென்ன ஃபார்முலா இருக்குன்றதை டக்குன்னு ரிவைஸ் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் நீங்களும் என்னோட வாங்க, வீடியோ முடிக்கிற வரைக்கும் என்னோட இருங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்ம EM வேவ்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ EM வேவ்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாலாம் ஒரு கிளிம்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரெப்ரசன்டட் பை ID. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா ID இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d by dt of phi e. d by dt அப்படின்றது rate of change of phi e அப்படின்றது it is electric flux. So electric flux வந்து சேஞ்ச் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த displacement current. இந்த constant of proportionality is epsilon naught. So that is our first formula, epsilon naught d by dt of phi e, right? Okay, so இந்த electric flux ஓட ஃபார்முலாவை நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் electric flux ஓட ஃபார்முலா is electric field into area. ஏரியான்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்சிலான் நாட் இன்டூ ஏரியா இன்டூ டிஇ பை டிடின்னு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுடைய ஃபார்முலா. எஸ், அண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்றது அந்த கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டருக்கு நடுவில் இருக்கும். திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் டியூரிங் சார்ஜிங் ஆர் டிஸ்சார்ஜிங். சார்ஜிங் இல்லை டிஸ்சார்ஜிங் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். கண்டக்ஷன் கரண்ட் என்னது? நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச கரண்ட். நார்மல் கரண்ட் என்னது? IC இஸ் ஈக்குவல் டு நார்மல் கரண்ட், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், dq by dt. ஸோ ஐடியை நம்ம dq by dtனும் போடலாம். அண்ட் q உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் வரும், q இஸ் ஈக்குவல் டு CV. நீங்கள் அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு d by dt ஆஃப் qக்கு CVன்னு போடுறப்போ நீங்கள் வந்து C இஸ் அ கான்ஸ்டன்ட், அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட ID இஸ் ஈக்குவல் டு C இன்டூ dV by dtன்னு வரும். இது இன்னொரு ஃபார்முலா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். CBSEக்கு ஒரு சில விஷயங்கள் டெலீட் ஆகிருக்கலாம், அந்த டெலீட் ஆன ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீட் அண்ட் ஜேஇக்கெலாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அடுத்தது ஒரு பேசிக்கான வேவ். இப்போ சைன் வேவ்னு இருக்குன்னா இதுதான் சைனோடைய ரெப்ரசன்டேஷன். ஓகே, அதுவே அதை அப்படியே கவுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் சைன் வேவ். ஓகே, சப்போஸ் இஃப் யூ புட் இட் லைக் திஸ், இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓகே திஸ் இஸ் அ காஸ் வேவ். அதை அப்படியே கவுத்து போட்டிங்க அப்படின்னா ஓகே திஸ் இஸ் நெகட்டிவ் காஸ் வேவ். ஸோ சைன் வேவ் மைனஸ் சைன் வேவ், காஸ் வேவ் மைனஸ் காஸ் வேவ். வேவோடைய பேசிக் ஃபார்முலாலாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ வேவ் ப்ரொபகேட் ஆகிறப்போ தெர் இஸ் அ ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டை நம்ம கேன்னு சொல்லுவோம். ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் k ஓட ஃபார்முலா 2π by lambda. lambda is the wavelength. ஆர் லாம்டாவை 2π by kன்னு கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்தது ஒமேகா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π by டைம் பீரியட் அண்ட் 1 by டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சின்றதுனால ஒமேகாவை 2πfன்னு போடலாம், ரைட்? நெக்ஸ்ட் வேவ் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா v is equal to omega by k. ஒமேகா நான் சொன்ன மாதிரி 2πf, k ஓட ஃபார்முலா 2π by lambda. 2π எல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v is equal to f lambda அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். v for velocity, f for frequency, lambda is the wavelength. ஸோ இது வேவ் வெலாசிட்டி. ஒமேகா பை k ஒரு ஃபார்முலா இருக்குது அண்ட் v is equal to f lambda அந்த ஃபார்முலாவும் இருக்குது, ரைட்? அடுத்தது RMS value, ERMS, electric field RMS value is equal to E naught by root 2. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா BRMSக்கும் you will be getting B naught by root 2. Yes, இந்த E naught B naught எல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா E naught B naught எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா you will get the speed of light. இல்லை ERMS BRMS டிவைட் பண்ணால் கூட you will be getting the speed of light. C. Speed of light எவ்வளோ? 3 into 10 power 8 meter per second. So that is the third one.
நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஜென்ரல் வேவ் ஈக்குவேஷன். ஒரு வேவ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y is equal to a sin omega t minus kx ஃபார்மேட்டில் இருக்கும், ரைட்? இந்த பிராக்கெட்டில் டேர்ம் வருது இல்லையா, இதுதான் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் we call it as phase. ஓகே, a அப்படின்றது அந்த வேவோடைய ஆம்ப்ளிடியூட். வேவோடைய ஆம்ப்ளிடியூட்னா இப்போ ஒரு வேவ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அ வேவ். ஓகே, இந்த வேவோடைய இந்த மேக்ஸிமம் வேல்யூவை தான் நம்ம இந்த வேவோடைய ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். This is amplitude which we represent by A. A is the amplitude. So, மற்றபடி electromagnetic wavesல இருக்கிற வேற important formula, average energy density of electromagnetic wave. Average energy density formula என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is half epsilon naught into E naught square. நம்மளுக்கே தெரியும் epsilon naught is a constant called as permittivity of free space. Permittivity of free space. And E naught அப்படின்றது it is the electric field உடைய peak value. E na electric field, சரிங்களாமா? So half epsilon naught into E naught square. இது electrostaticsல நம்ம electric field எல்லாம் வச்சு already derive பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும் NCERTல. அண்ட் நீங்கள் வந்து இதை மேக்னட்டிசம் வச்சு எழுதணும்னா B naught square by 2 mu naught னு போட்டுக்கலாம் for magnetism, right? So half epsilon naught E naught square or B naught square divided by 2 mu naught. இது average energy density. இதுலேருந்து நீங்கள் intensity கொண்டு வரணும்னா intensity formula average energy density multiplied to the speed of light. Average energy density multiplied to speed of light, that is intensity. Next one, momentum. Momentum ஓட formula பார்த்தீங்கன்னா it is energy by speed of light. Energy by speed of light. அது அப்சார்பிங் வேவா ரிஃப்ளெக்டிங் வேவான்னு பார்த்துக்கோங்க. அப்சார்பிங்காக இருந்தால் எனர்ஜி பை ஸ்பீட் ஆஃப் லைட், இல்லை அது ரிஃப்ளெக்டிங்காக இருக்குது அப்படின்னா 2 times எனர்ஜி பை ஸ்பீட் ஆஃப் லைட். இஃப் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங், அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து. P மீன்ஸ் மொமெண்டம். மொமெண்டம் வந்து E by C இருக்கலாம், இல்லைனா 2E by C இருக்கலாம். இதே மாதிரி ரேடியேஷன் ப்ரெஷர்னு ஒரு டேர்ம் இருக்கு, which is the pressure exerted by EM waves. ரேடியேஷன் ப்ரெஷருடைய ஃபார்முலாவும் I by C intensity by speed of light, இல்லைனா 2I by C. I by Cன்னு வந்ததுன்னா அது வந்து அப்சார்பிங் சர்ஃபேஸ்க்கு அண்ட் அப்சார்பிங் வேவ்க்கு. 2I by Cன்னு வரப்போ அது வந்து ரிஃப்ளெக்டிங் வேவ்க்கு. இதை தவிர EM waves பார்த்தீங்கன்னா they are produced by accelerated charges. Okay, they do not require material medium to propagate. அப்புறம் they do not carry any charge, so deflect ஆகாது. They carry energy, momentum and information. And இதெல்லாம் electromagnetic waves உடைய general properties. They travel at the speed of light in vacuum. So அதெல்லாம் ஒரு overall glimpse பார்த்துக்கோங்க electromagnetic wavesல, right? So after this second lesson போகிறோம் ray optics. ஸோ ரே ஆப்டிக்ஸ்லாம் இருக்கிற நிறைய ஃபார்முலா இருக்குது, ரொம்ப நிறைய ஃபார்முலா இருக்குது. ஸோ ரே ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் மிரர் ஃபார்முலா. ரே ஆப்டிக்ஸ்க்கு தான் கொஞ்சம் நிறைய டைம் ஆகும். இதுக்கப்புறம் வர மற்ற லெசன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகடன் முடிச்சிடலாம். ரே ஆப்டிக்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய டைம் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பேசிக்காக மிரர் ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மிரர்னு வரப்போ சைன் கன்வென்ஷன்லாம் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ஒரு மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ், எரெக்டாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் அண்ட் இன்வெர்டடாக இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். பேசிக் சைன் கன்வென்ஷன். மிரர் ஃபார்முலா வந்து 1/v plus 1/u is equal to 1/f to be applied with proper sign conventions, right? 1/v plus 1/u is equal to 1/f. and mirror உடைய magnification பார்த்தீங்கன்னா it is equal to height of the image by height of the object is equal to negative of image distance by object distance. M is equal to hi by h object is equal to negative of v by u. So இந்த focal length இருக்குல்லமா f, அதோட சைன் கன்வென்ஷன்ஸ் கூட சொல்லிடுறேன். ஃபோக்கல் லென்த், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் ஃபார் அ கான்கேவ் மிரர். இஃப் இட் இஸ் அ கான்கேவ் மிரர் அது நெகட்டிவாக இருக்கும். அதே ஃபோக்கல் லென்த், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஃபார் அ கான்வெக்ஸ் மிரர். ஒரு கான்வெக்ஸ் மிரருக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ மிரர் ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் போகலாமா? செகண்ட் ஒன் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா வந்து மியூ refractive index of the second medium with respect to the first medium is equal to sine of angle of incidence by sine of angle of refraction. Mu is equal to sin I by sin R னு சொல்லுவோம். Mu of the second medium with respect to the first medium இருக்கலாமா, அதை நம்ம mu2 by mu1 எழுதிக்கலாம். mu2 by mu1 is equal to sin I divided by sin R. ஓகே, ஸோ அப்போ நம்ம mu1, ஓகே, மேலே 1 கீழே 2 இருக்கிறப்போ mu2 by mu1 எழுதுவோம். மியூ மேலே 1 கீழே 3ன்னு இருந்தால் வில் ரைட் இட் அஸ் mu3 by mu1. புரியுதாமா?
right? So hopefully this is clear. And in the mu 1 2 அப்படின்றது இந்த mu 2 1 க்கு இன்வர்ஸா இருக்கும். So third one போலாம். Refractive index. Refractive index is a formula. Refractive index is equal to speed of light in vacuum by speed of light in medium. C is the speed of light in vacuum, V is the speed of light in medium, right? Refractive index n ன்னு போடலாம் இல்ல mu ன்னு போட்டுக்கலாம். Okay, speed of formula. Speed of formula பாத்தீங்கன்னா it is frequency into wavelength. So frequency nu into wavelength lambda for vacuum. ஏன்னா நியூமரேட்டர் வாக்யூம்ல டிவைடட் பை நியூ இன்டூ லாம்டா. திஸ் டைம் ஃபார் தி மீடியம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நியூ கேன்சல் பண்ணிக்கலாம். மீடியம் டு மீடியம் ஃப்ரீக்வன்சி மாறாது. இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஒரு மீடியம் டு இன்னொரு மீடியம் போறப்போ ஃப்ரீக்வன்சி மாறாது, வேவ் லென்த் மாறும், வெலாசிட்டி மாறும். அண்ட் அந்த வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுமே ஈக்குவல் அளவுக்கு எஃபெக்ட் ஆகும். இந்த சென்ஸ் வேவ் லென்த் டபுள் ஆச்சுன்னா வெலாசிட்டியும் டபுள் ஆகும், வேவ் லென்த் ஹாஃப் ஆனால் வெலாசிட்டியும் ஹாஃப் ஆகும், ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு லாம்டா வேக்யூம் டிவைடட் பை லாம்டா மீடியம் இங்கே கிடச்சிரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா இது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நம்பர் 4 கவுச்சிஸ் லா. ஸோ கவுச்சிஸ் லா அப்படின்னு சொல்கிறப்போ கவுச்சிஸ் லாவுடைய ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஏ பிளஸ் பி பை லாம்டா ஸ்கொயர் பிளஸ் சி பை லாம்டா பவர் 4. ஏபிசிலாம் கான்ஸ்டன்ட். மியூ அப்படின்றது அஃப்கோர்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். பார்த்தாலே தெரியுது that mu and lambda all these are inversely proportional. mu வந்து லாம்டாக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், ஆனால் மியூ ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, இந்த விப்ஜிஆர் கலர்ஸ் வச்சு இது கேட்பாங்க. இப்போ விப்ஜிஆர் எடுத்துக்கிறோங்களேன், விப்ஜிஆர்னு வரப்போ லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ ரெட்டுக்கு வேவ் லென்த் ஜாஸ்தி, ஓகே, வேவ் லென்த் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் அது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். அது வயலட்டுக்கு வேவ் லென்த் ரொம்ப கம்மி, அப்போ அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் வயலட் லைட் வில் பி கிரேட்டர் தென் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் லைட். இது கூட ரீசனிங் மாதிரி எல்லாம் கூட கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் கவுச்சிஸ் லா. திஸ் இஸ் கிளியர். கவுச்சிஸ் லா. நெக்ஸ்ட் ஒன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட இன்னொரு ஃபார்முலா in terms of real and apparent depth. So refractive index represented by mu is equal to real depth divided by apparent depth. இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு mu is equal to டாக்டர் டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டாக்டர் டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். dr அப்படின்றது ரியல் டெப்த், d for depth, r for real, d என்றது apparent depth. Hopefully this is clear. So இது refractive index is equal to real depth divided by apparent depth. real depth apparent depth உடைய டெரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினும் கூட, ரைட்? அடுத்தது நார்மல் ஷிஃப்ட். வாட் இஸ் நார்மல் ஷிஃப்ட்? நார்மல் ஷிஃப்ட் அப்படின்றது இட் இஸ் ரியல் டெப்த் மைனஸ் அப்பேரண்ட் டெப்த். இந்த ஃபார்முலாலேருந்து அப்பேரண்ட் டெப்த் என்ன வரும்? dA is equal to dr by mu ன்னு வரும் இல்லையா? ஸோ இட் இஸ் dr மைனஸ் dA is dr by mu. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் dr கூட காமனாக எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 1 minus 1 by mu. இது நார்மல் ஷிஃப்டோடைய ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் நார்மல் ஷிஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நம்பர் 7 ரிஃப்ராக்ஷன் அட் கர்வ்டு சர்ஃபேஸ். ரிஃப்ராக்ஷன் அட் கர்வ்டு சர்ஃபேஸோட டெரிவேஷன் ஒரு 3 மார்க்ஸில் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் கூட. ஓகே, ஒரு ரிஃப்ராக்ஷன் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் லெஃப்ட் சைடில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu1, ரைட் சைடில் mu2. இங்கே ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணால் இங்கே ரே போகும், பெண்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும், இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும், ரைட்? இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இங்கேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் v, இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், லெஃப்ட்ல இருக்கிற நெகட்டிவ் u, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பிளஸ் r. இந்த டெரிவேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. Let us revise that. mu2 by v minus mu1 by u is equal to mu2 minus mu1 by r. This is refraction at curved surface. mu2 by v minus mu1 by u is equal to mu2 minus mu1 by r. So 8th one போயிடலாம். 8th one is lens makers formula. lens makers formula பார்த்தீங்கன்னா yes, power 1 by focal length ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 1 by focal length is equal to mu2 by mu1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. இதில் mu1 அப்படின்றது it is the refractive index of the medium in which the lens is placed, and mu2 அப்படின்றது it is the refractive index of the lens itself. அந்த லென்ஸோட refractive index mu2, எந்த மீடியமில் வச்சிருக்கோம் அந்த refractive index mu1, ரைட்? ஸோ lens makers formula. அடுத்தது thin lens formula. ஸோ thin lens formula பார்த்தீங்கன்னா
1 by V minus 1 by U is equal to 1 by F. Mirror formula 1 by V plus 1 by U. Okay. So in 1 by V minus 1 by U is equal to 1 by F. And இதோட magnification பார்த்தீங்கன்னா positive of V by U. ஆனா mirror magnification negative of V by U இருந்தது. Okay. Next one. Power of the lens is equal to 1 by focal length. In the focal length meters it is 1 by focal length. Power is equal to 100 by F if the focal length is in centimeters இருந்தா. And எப்பவுமே ஒரு ரெண்டு லென்ஸ்ல இப்படி பக்கத்துல வச்சிருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு பவர் ஆட் பண்ணுங்க. P is equal to P1 plus P2. இந்த பவர் நம்ம 1 by focal length போட்டா கூட will get 1 by F1 plus 1 by F2 வரும். இதுவே இந்த லென்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு லென்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் டில வைக்கிறாங்கன்னா பவர் will be equal to P1 plus P2 minus dP1 P2 and power 1 by focal length எழுதிங்கன்னா கூட 1 by F is equal to 1 by F1 plus 1 by F2 minus D P1 1 by F1 P2 1 by F2 எழுதினீங்கன்னா உங்களுக்கு minus D by F1 F2 கிடைக்கும். ஓகே, இது கொஞ்சம் ரேர் தான் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ், பட் இன் கான்டாக்ட் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த 2 மார்க்ஸ்ல ஒரு சப் டிவிஷன் இல்லை 3 மார்க்ஸ்ல ஒரு சப் டிவிஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்தோம். மேக்னிஃபிகேஷன் ஃபார் மிரர் பிளஸ் V by U, லென்ஸ் மைனஸ் V by Uலாம் பார்த்தோம். இப்போ ஒரு 2 லென்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், ஐபீஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நெட் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் இன்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி ஐபீஸ். மேக்னிஃபிகேஷனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேக்னிஃபிகேஷனை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிசம் ஃபார்முலா. அடுத்தது வந்து பிரிசம் ஃபார்முலா. ஸோ பிரிசம்க்கு 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா இருக்குது. நம்பர் 1, angle of the prism is equal to R1 plus R2, where R1 and R2 are the angles of refraction. A plus delta is equal to I plus E. A என்றது angle of prism, delta என்றது angle of deviation, I என்றது angle of incidence, E என்றது angle of emergence. Okay, this is second formula. And third formula, of course, Snell's law நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Mu is equal to sin A by sin R நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So prismல 3 formula இருக்கு. So A அப்படின்றது it's the angle of prism. A is the angle of prism. Delta is the angle of deviation. அடுத்தது I அப்படின்றது it is the angle of incidence. Okay, then E அப்படின்றது it is the angle of emergence. It's the angle of emergence, right? Okay, so இது prism-ஓட formula. இது minimum deviation-க்கும் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சப்போஸ் if they ask for minimum deviation, இது minimum deviation-க்கு கேட்டாங்கன்னா minimum deviation-ஓட கண்டிஷன் angle I-யும் angle E-யும் ஈக்குவல் ஆகணும் ஒன்று, and R1 is equal to R2. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் R1 is equal to R2 போடுங்க. அப்போ A is equal to R1 R2 ஈக்குவல்னால R plus Rன்னு வச்சுக்கலாம். R plus R 2R. அப்போ Rோட வேல்யூ என்ன கிடைக்கும்? R is equal to A by 2 உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஃபார்முலாவில் போடுங்க, A plus delta is equal to IU U ஈக்குவல் இல்லையா? I and E are equal. ஸோ நீங்கள் I plus I நே போடுங்க. It will become 2I. ஸோ I is equal to A plus delta by 2. மினிமம் டிவியேஷன்ன்றதுனால டெல்டாக்கு பதில் டெல்டா எம் கூட போட்டுக்கலாம். ஸோ ஏ பிளஸ் டெல்டா எம் பை 2. அப்போ ஸ்னெல்ஸில் என்ன ஆகும்? ஸ்னெல்ஸில் வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ பை சைன் ஆர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஐ. ஐயோட வேல்யூ ஏ பிளஸ் டெல்டா எம் பை 2 டிவைடட் பை சைன் ஆர், தட் இஸ் சைன் ஆஃப் ஏ பை 2. ஸோ இது மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. 14th ஒன் போலாமா? தின் பிரிசம். தின் பிரிசம் உடைய angle of deviation, it will be equal to mu minus 1 into A. A angle of prism, mu refractive index. So that is number 14. Number 15. Okay, இன்னும் சில முக்கியமான terms like mean deviation ஒரு term இருக்கு ஆப்டிக்ஸ்ல, angular dispersion ஒரு term இருக்கு, angular dispersion, and dispersive power. Mean deviation, angular dispersion and dispersive power. When I talk about mean deviation delta is equal to அதே formula தான் mu minus 1 into A. Angular dispersion theta represent பண்ணுவோம். அதோட formula mu V, mu of the violet light minus mu R for the red light into A. And dispersive power omega is the ratio of this theta and delta. Omega is equal to theta by delta. இது கேட்கலாம், டிஃபைன் டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு கேட்கலாம்.
எக்ஸாம்பிள் theta by delta theta வந்து mu v minus mu r into a divided by delta வந்து mu minus 1 into a எல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க omega is equal to mu v minus mu r divided by mu minus 1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் mu v minus mu r divided by mu minus 1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ 15 ஃபார்முலா பார்த்துட்டோம் அடுத்து நம்ம 16 போகலாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன்ஸ் எழுதுங்கன்னு கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகணும் அப்போ தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ற டிஐஆர் நடக்கும் and secondly angle of incidence should be greater than the critical angle I ன்றது angle of incidence c ன்றது critical angle ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு total internal reflection க்கு mu is equal to 1 by sin c c is the critical angle and mu அப்படின்றது refractive index இந்த TIR உடைய applications நிறைய இடத்துல இருக்கு நம்ம புக்ல கொடுத்திருக்க applications-லாம் பாத்தீங்கன்னா optical fiber அடுத்தது diamond உடைய brilliance so brilliance of diamond optical fiber brilliance of diamond அடுத்தது bending of light using prisms light bend பண்றது bending of light using prisms அடுத்தது mirage okay mirage and இது எல்லாமே பாத்தீங்கன்னா they are based on total internal reflection next one ரெண்டு கண்டிஷன்ஸ் ரிப்பீட்டடா வரும் இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒன்று எல்டிடிவி இன்னொன்று நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்டிடிவி அப்படின்னா எல்இடி டிவி கிடையாது எல்டிடிவி எல்டிடிவினா இட் இஸ் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அண்ட் என்ஏ அப்படின்றது இட் இஸ் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ இமேஜ் வந்து ஃபார் ஹியூமன் ஐ 25 சென்டிமீட்டர்ஸில் ஃபால் ஆகுதோ அது எல்டிடிவி கண்டிஷன் இல்லை இமேஜ் வந்து அட் இன்ஃபினிட்டியில் ஃபால் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் இட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே நம்ம 17 பார்த்துட்டோம் நம்பர் 18 சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கேட்டால் ரெண்டு ஃபார்முலா இருக்குது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்க்கு அகைன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சிம்பிள் மேக்னிஃபையிங் கிளாஸ் ரெண்டு எல்டிடிவி கண்டிஷன் கேட்டால் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 + d/f d-ஓட வேல்யூ நான் சொல்லிட்டேன் 25 centimeters for human eye f ன்றது focal length and normal adjustment பாத்தீங்கன்னா m is equal to d/f simple microscope க்கு compound microscope க்கு கேட்டாங்க அப்படின்னா suppose the question is based on a compound microscope கேட்டாங்கன்னா m ஓட value is equal to m0 into me that is magnification of the objective into magnification of the eyepiece LDDV க்கு நீங்க சால்வ் பண்றப்போ so magnification of objective lens ஓட magnification normal lens போடலாம் VO/UO ன்னு போட்டுக்கோங்க normal lens ஓட magnification ME eyepiece பாத்தீங்கன்னா simple microscope மாதிரி ஆக்ட் ஆகும் so simple microscope க்கு என்ன ஃபார்முலா இருந்தது 1 + d/f அதை நீங்க போட்டுக்கலாம் ரைட் எஸ் அண்ட் இதோட ஸ்பெஷல் கேஸ்ல இந்த V0 உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா approximately L இருக்கும் L that is the distance L divided by U0 வந்து approximately FO இருக்கும் and அந்த ரே டயக்ராம் நீங்க பாருங்க லெஃப்ட்ல இருக்கறனால நம்ம நெகட்டிவ் சைன் போடுவோம் so FO that is the focal length of the objective into 1 + d/f ன்னு வரும் இந்த f வந்து FE for the eyepiece so இது ஃபைனல் ஃபார்முலா m is equal to -L/FO into 1 + d/FE இது LDDV க்கு அடுத்தது நார்மல் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு பாத்தீங்க அப்படினா அதே ஃபார்முலா தான் m is equal to magnification of objective into magnification of eyepiece magnification of objective VO/UO னே போட்டுக்கலாம் magnification of eyepiece பாத்தீங்கன்னா வெறும் d/FE எஸ் இதேதான் வெறும் d/FE and again you can do the same thing மக்களே that is நீங்க V0 L ன்னு எழுதிட்டு U0 -F0 ன்னு நீங்க எழுதுனீங்கன்னா அதே ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த மைனஸ் நியூமரேட்டர்ல கூட போட்டுக்கலாம் -L/FO or F0 into d/FE ன்னு உங்களுக்கு கிடைக்கும் for normal adjustment சரிங்களா and last one 20th formula astronomical telescope ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய ஃபார்முலா astronomical telescopeல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கு கண்டிப்பா நிறைய சான்சஸ் இருக்கு இந்த क्वेश्चंसலாம் வரதுக்கு L is equal to FO plus FE L ன்றது total length FO அப்படின்றது it's the focal length of objective and FE ன்றது focal length of eyepiece இன்னொன்னு இருக்கு magnification is equal to FO/FE ஓகே இது நல்லா பார்த்துட்டு போங்க இதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் வரதான் போகுது பாருங்க L is equal to FO plus FE and M is equal to FO/FE யூஸ் பண்ற மாதிரி
ஸோ 20 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஆஃப் ரே ஆப்டிக்ஸ் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலாவும் சாரே கவர் பண்ணிட்டேன். அடுத்தது வாங்க வேவ் ஆப்டிக்ஸ் போகலாம். வேவ் ஆப்டிக்ஸில் ரொம்பலாம் நிறைய ஃபார்முலா இல்லை, ரே ஆப்டிக்ஸ் அளவுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வேவ் ஆப்டிக்ஸில் ஃபஸ்ட்டு வேவ் ஃப்ரண்டோட டெஃபினேஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வேவ் ஃப்ரண்ட் அப்படின்றது locus of all the points vibrating in the same phase. Okay, define wave front ன்னு கேட்க போறாங்க பாருங்க. Question paperல first define wave front அப்படின்னு கேட்க போறாங்க. What are the various shapes of wave front produced by different sources அப்படின்னு ஏதாவது கேட்டு போறாங்க. Define wave front ன்னு வரப்போ wave front அப்படின்றது it's the locus of all the points vibrating in the same phase. Okay, நிறைய different sources இருக்கு. If it is a point source then the wave front வந்து spherical-ஆ இருக்கும். அடுத்தது if it is a line source அப்போ அந்த wave front வந்து cylindrical-ஆ இருக்கும். லைன் சோர்ஸாக இருந்தால் அது cylindrical-ஆ இருக்கும். and if it is a plane source அது ஒரு plane source-ஆ இருந்தால் the wave front will be planar. ஓகே, இதெல்லாம் wave front உடைய ஷேப்ஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க, வேவ் ஃப்ரண்ட்லாம் பார்த்துட்டு போயிடுங்க, ரைட். அண்ட் இந்த ஹைஜன்ஸ் லா இருக்கு இல்லையா, அண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ப்ரூவ் பண்ணுறது, எஸ்பெஷல் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ப்ரூவ் பண்ணுறது 3 மார்க்ஸில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க, ரைட். எஸ், அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரீக்வன்சி ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃபார்முலாலே V is equal to F lambda பார்த்தோம் இல்லையா. ஃப்ரீக்வன்சி வந்து இட்ஸ் a characteristic of the சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக், மீடியம் டு மீடியம் மாறாது. சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக் அது கான்ஸ்டண்டாக இருக்கனால வெலாசிட்டி வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த். அப்போ இது அதிகமானா இவனும் அதிகமாவான், இல்லை இது கம்மியாச்சுன்னா இவனும் கம்மியாவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் வந்து ஒரு ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகுது அப்படின்னா அங்கே டென்சர் மீடியம் போனால் ஸ்பீட் கம்மியாயிடும். ஸ்பீட் கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வேவ் லென்த்தும் கம்மியாயிடும். அதுவே ஒரு டென்சர் டு ரேரர் மீடியம் போச்சு அப்படின்னா ஸ்பீட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் and லாம்டாவும் இம்ப்ரூவ் ஆகும். போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அண்ட் என்சிஆர்டில் ஒரு 3 ஷேப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இவங்க பாருங்க, ஒரு வேவ் ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் ஒரு ப்ரிசமை போய் ஹிட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா வெளியில் வரப்போ கொஞ்சம் டில்டடாக வரும். இது ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே நிறைய டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணணும், ஆனால் இங்கே எட்ஜஸில் கம்மி டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணணும். ஸோ அது சீக்கிரம் போயிடும், இது கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி டில்டடாக வரும். ஓகே, ஸோ இந்த ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் ஒரு லென்ஸ் வழியாக உள்ள போயிட்டு வந்ததுன்னா ஓகே, வெளியில் வரப்போ அது இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி வரும், ஸ்பெரிக்கலாக வரும். இதுவும் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிரர் மாதிரி இருக்கிறப்போ எஸ், இது போய் இங்கே ஹிட் பண்ணுறப்போ எஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது. சார் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் ஒரு ரிவிஷன் கொடுத்து கான்செப்ட்ஸ்லாம் சும்மா ஒரு கிளிம்ஸ் கொடுக்குற. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், எல்லாமே பூஸ்ட் ஆகும். அதனால் ஜஸ்ட் டெல்லிங் ஆல் தீஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஓகே, ஒரு ப்ராப்ளம் இதில் வரப்போது பாருங்க, இன்டென்சிட்டி ரேஷியோ இவ்வளோ, ஓகே, இல்லை ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ எவ்வளோ, இன்டென்சிட்டி ரேஷியோ எவ்வளோ, அந்த மாதிரிலாம் கேட்கலாம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அண்ட் I max by I minimum கேட்டாங்கன்னா I max by I minimum is equal to A1 plus A to the whole square divided by A1 minus A to the whole square. I max by I minimum. See, இந்த இன்டர்ஃபியரன்ஸோட டெஃபினேஷன் கேட்கலாம். ஓகே, அதை விட மக்களே இந்த கொஹரன்ட் சோர்ஸோட டெஃபினேஷன்லாம் கேட்கலாம். அதை நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. டிஃபைன் கொஹரன்ட் சோர்சஸ். ஓகே, கொஹரன்ட் சோர்சஸ் அப்படின்றது சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ் லென்த், எதர் 0 phase difference ஆர் கான்ஸ்டன்ட் phase difference இருக்கிற சோர்சஸ் தான் கொஹரன்ட் சோர்சஸ். அது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிஃபைன் டைஃப்ராக்ஷன், டிஃபைன் இன்டர்ஃபரன்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டைஃப்ராக்ஷனில் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். போலரைசேஷன் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டு, அதாவது இன்டர்ஃபியரன்ஸோட யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைனா டைஃப்ராக்ஷனோட சிங்கிள் ஸ்லிட், இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இன்டர்ஃபியரன்ஸே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸோடைய நெட் இன்டென்சிட்டி 4I0ன்னு வரும். அதுவே இஃப் தி இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸாக இருந்ததுன்னா ரிசல்ட் இன்டென்சிட்டி 0. கன்ஸ்ட்ரக்டிவ்னா பிரைட் ஃப்ரிஞ்ச், டிஸ்ட்ரக்டிவ்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ். அதுவே அது ஒரு இன்கொஹரன்ட் சோர்ஸஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஹரன்ட் சோர்ஸஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி சஸ்டெயின்டான கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்லாம் தர முடியும். ஓகே,
இன்கோஹரண்ட் சோர்சஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நெட் இன்டென்சிட்டி வந்து 2I0ன்னு வரும். இன்கோஹரண்ட் சோர்சஸால் சஸ்டெயின் இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னை கொடுக்க முடியாது. ரைட், நெட் இன்டென்சிட்டி வேல்யூலாம் சார் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வாங்க யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டோட ஃபார்முலாலாம் குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாத் டிஃபரன்ஸோட ஃபார்முலா சொல்லி வைக்கிறேன் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டினோ இல்லை ஃப்ரிஞ்ச் வித்தோட ப்ராப்ளமோ ஒன்று கண்டிப்பாக வரதான் போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகே, பாத் டிஃபரன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. பி வெரி கேர்ஃபுல் வித் ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் டி. ஸ்மால் டின்றது இட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்லிட்ஸ், ரெண்டு ஸ்லிட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதுவே கேபிட்டல் டி அப்படின்றது இட்ஸ் த distance between the slits and the screen, between these slits and the screen, அது வந்து capital D. path difference. அடுத்தது constructive interference ஒன்று இருக்கு, destructive interference ஒன்று இருக்கு. constructive interference path difference ஓட ஃபார்முலா என்ன தெரியுமா? path difference is equal to n times lambda-வா இருந்தது அப்படின்னா அது constructive interference. path difference இங்க இருக்கு பாருங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x into small d by capital D is equal to n times lambda. அப்போ x என்ன கிடைக்கும்? n lambda capital D by small d. n-ன்றது அந்த நம்பர், lambda-ன்றது wavelength. ஓகே, கேபிட்டல் டி அப்படின்றது இட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்லிட்ஸ் அண்ட் தி ஸ்க்ரீன். ஸ்மால் டி அப்படின்றது இட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்லிட்ஸ். ரைட், இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். இதுவே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னு கேட்டாங்கன்னா ப்ராப்ளம்க்கு வரும், நல்லா பார்த்துக்கோங்க. பாத் டிஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா வில் பி ஈக்குவல் டு n plus half into lambda. n plus half into lambda. Again அதே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x into small d by capital D is equal to n plus half into lambda. அப்போ x ஓட வேல்யூ கிடைச்சிடும் for dark fringes. n plus half into lambda capital D by small d ன்னு உங்களுக்கு கிடைக்கும். lambda capital D by small d. ரைட், அடுத்தது fringe width. ஸோ இந்த fringe width பந்தாட போகிறாங்க எக்ஸாம் பேப்பரில். fringe width is beta is equal to lambda capital D by small d. சரிங்களா? ஓகே, lambdaன்றது wavelength, capital D அப்படின்றது distance between slits and the screen, small d-ன்றது distance between the two slits. கேட்பாங்க distance between the slits and screen டபுள் பண்ணுறோம், இதை ஹாஃப் பண்ணுறோம். அப்புறம் இந்த விப்ஜிஆர் வச்சு விளையாடுவாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த விப்ஜிஆரில் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, நாங்கள் ரெட் லைட் யூஸ் பண்ணியிருந்தோம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சொன்னார் ரெட் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால நாங்கள் ப்ளூவாக மாற்றணும், இந்த ஃப்ரிஞ்சு என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ரெட்டுக்கு வேவ்லென்த் மேக்ஸிமமாக இருக்கும், அது ப்ளூவாக மாற்றினா அது வேவ்லென்த் ப்ளூ ரீஜனில் வேவ்லென்த் கம்மியாயிடும், வேவ்லென்த் கம்மியாக ஃப்ரிஞ்ச் வித்தும் கம்மியாயிடும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அந்த மாதிரிலாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் இது ஒரு மீடியமில் பிளேஸ் பண்ணுறாங்க, அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, அப்போ ஃப்ரிஞ்ச் வித் என்ன ஆகுன்னு கூட கேட்கலாம். நியூ ஃப்ரிஞ்ச் வித் வந்து பீட்டா பை மியூன்றது அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அது மீடியம். ஃப்ரிஞ்சஸ்லாம் கிட்ட கிட்ட வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு கான்ட்ராக்ட் ஆகிடும் ஃப்ரிஞ்ச் வித் இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ மீடியம். ரைட், அப்புறமா கிராஃப் கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராஃப், கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த கிராஃப் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்டென்சிட்டி வர்சஸ் பாத் டிஃபரன்ஸோட கிராஃப் இந்த மாதிரி வரும் இன்டர்ஃபியரன்ஸ்க்கு. ரைட், இதெல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டோட ஃபார்முலா. டைஃப்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் வந்து இங்கே சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், சிங்கிள் ஸ்லிட் பண்ணுவோம். இதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத் டிஃபரன்ஸோட ஃபார்முலா, பாத் டிஃபரன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா அப்படின்னு வரும். என்சிஆர்டி புக்கில் இருக்கும் பாருங்க, ஏ சைன் தீட்டா. ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்மால். சரிங்களா? ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்மால். டைஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் என்னது? பெண்டிங் ஆஃப் லைட் அட் ஷார்ப் கார்னர்ஸ், பெண்டிங் ஆஃப் அ வேவ் அட் ஷார்ப் கார்னர்ஸ். தீட்டாலாம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்மால்னால் நம்மளுக்கே நல்லா தெரியும், தட் இஸ் நம்ம சைன் தீட்டாவை அப்ராக்சிமேட் பண்ணி தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ தீட்டான்னு கிடைக்கும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ரைட், எஸ். இதுவே nth மேக்ஸிமா, அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்னு பார்த்தோம்ல இன்டர்ஃபியரன்ஸில், இங்கே மேக்ஸிமா அண்ட் மினிமா. ரொம்ப சிம்பிள். அங்கே நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ்ல பார்த்தது இங்கே மினிமாக்கு வரும், அதாவது மினிமாக்கு பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. அங்கே டிஸ்ட்ரக்டிவ்ல பார்த்தது இங்கே மேக்ஸிமாவுக்கு வரும் ஃபார்முலா. இங்கே பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n plus half into lambda, n plus half into lambda. ரைட், ஸோ இந்த பாத் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி ஏ தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? நீங்கள் ஏ தீட்டா இஸ் ஈக்குவல் டு n plus half into lambda இது போட்டு தேவையான விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏ தீட்டா இஸ் ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டைஃப்ராக்ஷனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா, டைஃப்ராக்ஷனில் அந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் மட்டும் டபுள் த வித் இருக்கும், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, அண்ட் போக போக பிரைட்னஸ் இந்த மாதிரி கம்மியாயிடும்.
ஓகே, இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி யூனிஃபார்மாக இருக்காது, ரைட்? ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் கிளியர். அடுத்து பொலரைசேஷனில் பெருசாக ஃபார்முலா இல்லை, ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. ஒன்று மேலஸ் லா. மேலஸ் லா பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஓட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு intensity of the incident light on the polarizer into cos square of the angle. So you have I is equal to I incident into cos square theta. Theta is the angle between and the polarizer and analyzer. அதுக்குன்னு ஒரு பாஸ் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா, அந்த பொலரைசர் அண்ட் அனலைசருக்கு நடுவில் ஒரு 45 டிகிரிஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் தீட்டா அந்த ஆங்கிள். I is equal to I incident ஓகே இன்டூ cos square theta. இது மேலஸ் லா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, ப்ரூஸ்டர்ஸ் லா. ஸோ ப்ரூஸ்டர்ஸ் லாவோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்டர்ஸ் லா tan of the Brewster's angle or the polarizing angle, tan IP is equal to refractive index mu. Tan IP is equal to mu. IP அப்படின்றது இந்த polarizing angle சொல்லலாம், இல்லை Brewster's angle கூட சொல்லலாம். வேவ் ஆப்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாலாம் பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், குயிக்காக முடிச்சிடலாம். டுவல் நேச்சர். ஸோ டுவல் நேச்சரோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். டுவல் நேச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் வரும், எதர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் லாவாக இருக்கலாம், இல்லை ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அதான் மெயின். அண்ட் டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ்லேருந்தும் கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? டுவல் நேச்சரில் இது ரெண்டு தான் மெயின் வெயிட்டேஜ். ஓகே, ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்க்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், E is equal to 5 plus kinetic energy. Eன்றது இன்சிடென்ட் எனர்ஜி, 5ன்றது ஒர்க் ஃபங்க்ஷன், minimum energy required to remove the electrons, work function, kinetic energy. ஓகே, இதை மாற்றி எழுத வேண்டியதான். எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூன்னு போடுங்க, ஃப்ரீக்வன்சி வச்சு கேட்டால், இல்லை ஹெச்சி பை லாம்டான்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். 5ன்றது ஒர்க் ஃபங்க்ஷன், அதுவும் எனர்ஜி தானே, அதே ஹெச் நியூ தான். டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு வேணால் நியூ நாட்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? நியூ நாட் அப்படின்றது த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. நீங்கள் படிச்சிருப்பீங்களா, த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி தான் மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அவ்வளோவாது இருக்கணும், அதுக்கு மேலே தான் ப்ராப்பராக, அட்லீஸ்ட் அவ்வளோ இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் ப்ராப்பரான ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹெச்சி பை லாம்டா நாட்னு எழுதிக்கலாம். கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்னா half mv ஸ்கொயர் வெலாசிட்டி ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை இவி நாட்னு எழுதிக்கலாம். வேர் வி நாட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இட்ஸ் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தட் ஸ்டாப்ஸ் தி கரண்ட். இதுக்கு சில கிராஃப்ஸ்லாம் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் லா அதை இப்போ இது எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். E is equal to 5 plus கைனடிக் எனர்ஜியா, நீங்கள் ஈக்கு ஹெச் நியூ போட்டுக்கலாம், 5 வந்து ஹெச் நியூ நாட்னு போட்டுக்கலாம், கைனடிக் எனர்ஜிக்கு இவி நாட் போட்டுக்கலாம், இல்லை அதே ஃபார்முலாவில் கைனடிக் எனர்ஜிக்கு நீங்கள் half m வெலாசிட்டி ஸ்கொயரும் போட்டுக்கலாம். இல்லை வேவ் லென்த் வச்சு கேட்குறாங்களா, நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போது எனர்ஜிக்கு ஹெச்சி பை லாம்டா போட்டுக்கலாம், 5க்கு பார்த்தீங்கன்னா ஹெச்சி பை லாம்டா நாட் போட்டுக்கலாம், plus EV நாட் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் HC by lambda is equal to HC by lambda நாட் plus half mv ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம். ஓகே, இதில் கொஸ்டின் ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் லாஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 4 லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா வந்து இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதோடைய டெஃபினேஷன் தான். இந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி தான் மினிமம் ஃப்ரீக்வன்சி. இதை விட ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சியில் இன்சிடென்ட் லைட் வந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி. அண்ட் லா 2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். நிறைய இன்டென்சிட்டி நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும், நிறைய கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அண்ட் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணாது. லா 3 பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, இது ரெண்டுமே இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி. Okay, directly proportional to frequency and independent of intensity, directly proportional. ஆனால் இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c டைப்பில் வரும், ஒரு இன்டர்செப்ட் வச்ச மாதிரி வரும். இதோட கிராஃப் இந்த மாதிரி ஒரு இன்டர்செப்ட் வச்ச மாதிரி வரும். ஓகே, ஆனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் இன்டென்சிட்டியோட கிராஃப் y is equal to mx டைப்பில் தான் வரும், நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஓகே, அந்த கிராஃப். லா 4 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். இன்ஸ்டன்டேனியஸாக எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் டெலிவரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுவும் குயிக்காக எலக்ட்ரான் இன்ஜெக்ஷன் நடக்கும், லேக் இருக்காது, டைம் லேக் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அடுத்தது அந்த கிராஃப்லாம் பார்த்துக்கோங்க. டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ் ரொம்ப சிம்பிள் தான் மக்களே. டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ் பார்த்தீங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. லாம்டா தான் டி ப்ராக்லியோட வேவ் லென்த், டி ப்ராக்லிஸ் வேவ் லென்த். ஓகே, ஹெச் பை எம்பி டி ப்ராக்லிஸ் வேவ் லென்த், ஆர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி.
right? So momentum oda formula root of 2m kinetic energy when adu kuda potukalam lambda is equal to h by root of 2m kinetic energy. Innor formula irukku kinetic energy ku, that is charge into potential difference. So q into capital V, charge into potential difference போடலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்கு 12.27 angstroms by root V. ஓகே, இது எலக்ட்ரான்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரான் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்முலா. ஆர் 1.227 நானோமீட்டர்ஸ் பை ரூட் வியும் நீங்க போட்டுக்கலாம். V வோல்ட்ல இருக்கணும், சரிங்களா? ஓகே, எஸ், வாட் இஸ் திஸ் கேபிட்டல் V? கேபிட்டல் V இங்க போட்டுட்டு இருக்கிறது என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஹெச்ன்றது வெரி குட், Planck's கான்ஸ்டன்ட். ஹெச்ன்றது Planck's கான்ஸ்டன்ட். எம்ன்றது அஃப்கோர்ஸ் மாஸ், கியூன்றது சார்ஜ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கியூன்றது சார்ஜ், அது பார்த்துக்கோங்க. சி ஜென்ரலாக இந்த புரோட்டான், ஓகே, டியூட்டிரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல், இந்த மூணுத்தையும் சார்ஜ் வச்சு மாஸ் வச்சு கம்பேர் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பாருங்க. மாஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டானோட மாஸ் எம்ன்னு வச்சுக்கோங்களேன். புரோட்டானோட மாஸ் எம் அப்படின்னு இருந்ததுன்னா டியூட்டரானோட மாஸ் 2 times of m இருக்கும். And alpha particle mass பார்த்தீங்கன்னா 4 times of m இருக்கும். And when you talk about charge, protonோட charge E, deuteronக்கும் E தான், deuteronக்கும் E தான். ஆனா alpha particle பார்த்தீங்கன்னா 2 times of E அப்படின்னு வரும், ரைட்? இந்த charge and mass கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. லாம்டாவோட ஃபார்முலா, தட்ஸ் ஆல், ரைட்? இதான் டுவல் நேச்சர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸில் போர்ஸ் தியரி பார்த்துக்கோங்க, அதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். அது டெரிவேஷன், ரேடியேஷன் டெரிவேஷன், எனர்ஜி டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் நல்லா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வாங்க ஃபார்முலா போகலாமா? ஃபர்ஸ்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R0க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ZE ஸ்கொயர் பை பை எப்சிலான் நாட் MV ஸ்கொயர். இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், V வெலாசிட்டி, M மாஸ், அதெல்லாம் யூஸ்வல் மீனிங் தான்மா, சரிங்களா? ஈவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1.6 into 10 power minus 19 கூலும்ஸ். எப்சிலான் நாட் நல்லா நமக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், போர்ஸ் தியரியில் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் an integral multiple of h by 2 pi, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது டெல்டா E is equal to h nu. டெல்டா ஈனா அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் E2 minus E1 is equal to h nu or hc by lambda. இது போர்ஸ் தியரியில். அப்புறம் அந்த ரேடியஸோட ஃபார்முலாலாம், ரேடியஸோட ஃபார்முலா 0.529 angstroms into n square by z. n அப்படின்றது ஆர்பிட் நம்பர் and z அப்படின்றது it is the atomic number, right? இது Rn. அதே மாதிரி எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -13.6 electron volt into z square by n square. எனர்ஜியோட வேல்யூ, அந்த எனர்ஜி ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. potential energy is to kinetic energy is to total energy is equal to -2:1 -1. அது வேற லெவல் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ஓகே, இந்த வெலாசிட்டி வச்சுலாம் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் புக் பேக் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2.1 into 10 power 6 into z by n. வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்ல போடணும். அகெயின் இசட்ன்றது அட்டாமிக் நம்பர் அண்ட் என்னன்றது அஃப்கோர்ஸ் ஆர்பிட் நம்பர், ரைட்? டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n³ by z ஸ்கொயர். அடுத்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z ஸ்கொயர் by n³. as time period and frequency are inversely related. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, வேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ப்ராப்ளம், வேவ் நம்பர் ஃபார்முலா, நியூ பார் 1 by lambda எழுதலாம். that is equal to Rydberg's constant into z square into 1 by n1 square minus 1 by n2 square. இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல வர எல்லாத்தையுமே கிளியரா பார்த்துக்கோங்க. எஸ், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல வர லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட் and fun series எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க, ஆர் பி ஃபன் whatever. இதுக்கு n1 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு n1 1 வரும், பால்மருக்கு n1 2 வரும், பேஷனுக்கு n1 3 வரும், பிராக்கெட்க்கு n1 4 வரும், ஃபண்டுக்கு n1 5 வரும். சம்டைம்ஸ் லாஸ்ட் லைன்னு கேட்பாங்க. லாஸ்ட் லைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னோட வேல்யூ n2ஓட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் மேலேருந்து விழுது இல்லையா, அந்த லைன் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவளுக்கு எவ்வளோ வேவ்லென்த் சின்னதாக இருக்கும், சரிங்களா? அவளுக்கு எவ்வளோ வேவ்லென்த் சின்னதாக இருக்கும். வேவ்லென்த் சின்னதாக இருந்தால் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர் அதெல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ லைன் பெருசாக இருந்தால் வேவ்லென்த் சின்னதாக இருக்கும், லைன் சின்னதாக இருந்தால் வேவ்லென்த் பெருசாக இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஓகே? அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி ஃபார்முலா கேட்கலாம். இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் இஎன். இந்த பாருங்க, இங்கே இஎன் இருக்காது, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெகட்டிவ் ஆஃப் இஎன் வந்து -13.6 electron volt into z square by n square இல்லையா?
ஸோ நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ப்ளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் இன்டூ இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் வந்துடும். ரைட், இதெல்லாம் வந்து ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ ஃபைனலி நியூக்ளியை. ஸோ நியூக்ளியை பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியில் ஃபஸ்ட்டு பேசிக்காக வர இப்போ ஒரு எலமெண்ட் எக்ஸ் இருக்குது, கீழே இருக்கிற நம்பர் வந்து அட்டமிக் நம்பர் இசட், மேலே இருக்க நம்பர் மாஸ் நம்பர். இதோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஏ மாஸ் நம்பர் மைனஸ் இசட் அட்டமிக் நம்பர். அண்ட் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா we will call it as isotones. உங்களுக்கே தெரியும் isotones. ஓகே, அண்ட் இது ஒன்று சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்தது அப்படின்னா it is isotope. சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா it is isobars. ஓகே, ரைட், நியூக்ளியோட சிம்பிளான விஷயம். அடுத்தது ஆரோட ஃபார்முலா. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், ஏன்றது மாஸ் நம்பர். இதை வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த லெசனில் நிறைய டெலிட்டட். ஸோ கேட்டால் இது கேட்கணும், இல்லை மாஸ் டிஃபெக்ட் கேட்கலாம். மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றது இட் இஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் protons plus neutrons, total mass of protons plus neutrons minus the mass of the nucleus. Total mass of protons plus neutron minus the mass of nucleus. So ஒரு புரோட்டானோட மாஸ் mp ன்னு வச்சுக்கோங்க, z நம்பர் ஆஃப் protons இருக்கும் நியூக்ளியஸ்குள்ள, பிளஸ் ஒரு நியூட்ரானோட மாஸ் m நியூட்ரான் வச்சுக்கோங்க, a minus z நியூட்ரான்ஸ் இருக்கும், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் த மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ரைட், இது மாஸ் டிஃபெக்ட். இந்த மாஸ் டிஃபெக்டை நம்ம டெல்டா எம் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ டிவைட் திஸ் மாஸ் டிஃபெக்ட் பை மாஸ் நம்பர் இட் இஸ் பேக்கிங் ஃப்ராக்ஷன். பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து மாஸ் டிஃபெக்ட் பை மாஸ் நம்பர், பேக்கிங் ஃப்ராக்ஷன். நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன், பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் பைண்டிங் எனர்ஜி divided by mass number. Binding energy, Einstein's mass energy equivalence மாதிரி, mc square, E is equal to mc square மாதிரி, binding energy is delta m into c square by a. Delta m is the mass defect. Right, so இதெல்லாம் தான் important formula. இது இல்லாமல் ரேடியோஆக்டிவிட்டியோட ஃபார்முலா இருக்கு. 12th CBSEக்கு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி இப்போ 2022 எழுதுறவங்களுக்கு, ஏன்னா டெலிட்டட் சிலபஸ். ஓகே, பட் அது நீட் அண்ட் ஜேக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ரேடியோ ஆக்டிவிட்டியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குன்னு குயிக்காக பார்த்துடலாம். n is equal to n0 e power minus lambda t. n அப்படின்றது நம்பர் ஆஃப் நியூக்ளியை ப்ரெசென்ட் அட் திஸ் டைம். n0ன்றது இனிஷியலாக இருந்த நியூக்ளியை, இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. ஓகே, இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை, tன்றது டைம், அண்ட் lambda is called as decay constant or disintegration constant. இது ஒன்று. அடுத்தது n by n0 is equal to 1/2 the whole power n. ஓகே, கேபிட்டல் n அண்ட் கேபிட்டல் n0 நான் சொல்லிட்டேன். ஸ்மால் n அப்படின்றது it is the number of half lives. Small n is the number of half lives and small n is equal to t by t half. T halfன்றது of course half life. So t half அப்படின்றது it is half life. tன்றது time. ஸ்மால் n அப்படின்றது இட்ஸ் த நம்பர் ஆஃப் half lives. இதெல்லாம் என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. n by n0 is equal to 1/2 the whole power n அப்படின்றது. அடுத்தது t of ஓட ஃபார்முலா 0.693 divided by lambda. ஓகே, t of half life ஓட ஃபார்முலா. அடுத்தது மீன் லைஃப்னு ஒன்று இருக்குது, மீன் லைஃப் ஆர் ஆவரேஜ் லைஃப் டவ், தட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் லாம்டா ஒன்று ஒரு ஃபார்முலா. இன்னொன்று 1.44 t ஆஃப், இது ஒரு ஃபார்முலா. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு 1 by lambda, டவ் இஸ் ஈக்குவல் டு 1.44 t ஆஃப். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. அண்ட் நீங்கள் எப்படி n இஸ் ஈக்குவல் டு n0 e power minus lambda t எழுதுறீங்களோ அதே மாதிரி ஆக்டிவிட்டி a is equal to a0 e power minus lambda t எழுதலாம். திஸ் ஃபார்முலா இஸ் ஆல்சோ வேலிட் வேர் a stands for activity. அதே மாதிரி எப்படி n by n0 is equal to 1/2 the whole power small n எழுதுறீங்களோ அதே மாதிரி ஆக்டிவிட்டி வச்சு எழுதுறப்போ a by a0 is equal to 1/2 the whole power small n அப்படின்னு தாராளமாக எழுதலாம். நியூக்ளியர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலாக செமிகண்டக்டர் டிவைசஸ், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அதில் ஃபார்முலாலாம் நிறைய இல்லை. ஸோ டிரான்சிஸ்டர்ஸில் தான் கொஞ்சம் ஃபார்முலாவே வரும். ஓகே, டிரான்சிஸ்டர்ஸ்லாம் வரும், மற்றபடி நிறைய ஃபார்முலா வராது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்பிடன் எனர்ஜி கேப்னு ஒன்று இருக்கலாமா, இந்த ஃபார்பிடன் எனர்ஜி கேப் வச்சு
ஃபார்பிடன் எனர்ஜி கேப் வச்சு, ஸோ அதை வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஹெச்னியூவே யூஸ் பண்ணலாம், ஈஸிக்வல் டு ஹெச்னியூ பேஸ் கொஸ்டினே. அது கண்டக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அது 2 பேண்ட் இருக்கும் இல்லமா, ஒன்று வந்து வேலன்ஸ் பேண்ட், இன்னொன்று வந்து கண்டக்ஷன் பேண்ட். கண்டக்டர்ஸ்க்குலாம் ஆல்மோஸ்ட் தே பார்ஷியலி ஓவர்லாப் அந்த மாதிரி இருக்கும். இது கண்டக்டர்ஸ்க்கு, மெட்டல்ஸ்க்கு. பட் ஆனால் வந்து ஒரு இஃப் யூ டேக் ஒரு செமிகண்டக்டரே எடுத்துக்கோங்களேன். செமிகண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா எஸ், செமிகண்டக்டர்ஸ்க்கு இது வேலன்ஸ் பேண்ட் அண்ட் இது கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இந்த எனர்ஜி கேப் வேல்யூ வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரைட்? அண்ட் அதுவே வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கு. அதாவது 3 எலக்ட்ரான் வோல்ட்டோட தாராளமாக அதிகமாக இருக்கும், ஒரு 10 எலக்ட்ரான் வோல்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் இன்சுலேட்டர்ஸ், ரைட்? ஸோ செமிகண்டக்டர்னு சொல்கிறப்போ நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன் அந்த தியரியை. இன்ட்ரின்சிக்னா இட்ஸ் அ பியூர் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் அ பியூர் செமிகண்டக்டர். அண்ட் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ இன்சுலேட்டர் அட் அப்சல்யூட் ஜீரோ. கொஞ்சம் கூட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ரைட்? அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். பட் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸைட்டேஷன் நடக்கும். ஒரு சில எலக்ட்ரான்ஸ்லாம் தெர்மல் எக்ஸைட் ஆகிட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். தெர்மல் எக்ஸைட்டேஷன் நடந்து அப்போ தான் கொஞ்சம் கண்டக்டிவிட்டியே வர ஆரம்பிக்கும் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு. ஸோ கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால தான் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறோம் டோப்பிங்ன்ற ப்ராசஸ் மூலமாக. அப்போ அதை எக்ஸ்ட்ரின்சிக்காக மாற்றுறோம். அதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று என் டைப் நெகட்டிவ் டைப், இன்னொன்று பி டைப் பாசிட்டிவ் டைப். ஓகே, நெகட்டிவ் டைப்னு வரப்போ நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டிஸ், ஓகே, அதெல்லாம் வந்து பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸாக இருக்கணும். பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிஸாக இருக்கணும் ஆஃப் குரூப் 15 எலமெண்ட்ஸ். தே ஆர் கால்ட் அஸ் டோனார் ஆட்டம்ஸ். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் அங்கே கொடுக்கும், டோனார் ஆட்டம்ஸ், ரைட்? இதில் என் டைப்னா நெகட்டிவ், ஸோ எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். அண்ட் ஹோல்ஸ் ஆர் பாசிட்டிவ், அது வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா number density of electrons, number density of holes லாம் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் அந்த number density of electrons into number density of holes is equal to number density of intrinsic charge carriers the whole square. இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? ஸ்மால் n அப்படின்றது number density, ஈனா electron and hனா of course hole. So number density of electron into number density of hole is equal to ni square, which is number density of intrinsic charge carriers, right? n typeல கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தனால Ne will be greater than NH. P type பார்க்கலாம். ஸோ P typeல பார்த்தீங்கன்னா போடுறதெல்லாம் trivalent impurities. ஸோ trivalent impurities of group 13. ஸோ இது வந்து நம்ம acceptor atoms அப்படின்னு நம்ம சொல்கிறோம், acceptor atomsன்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா number density of holes will be greater than the number density of electrons. அண்ட் இங்கே P typeன்றதுனால பாசிட்டிவ், அப்போ ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா they are minority charge carriers, minority charge carriers, right? ஸோ அடுத்தது PN junction. ஸோ PN junction பார்த்தீங்கன்னா ஒரு 50% P type 50% N டைப்பாக நம்ம டோப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே செமிகண்டக்டரில், ஓகே? ஸோ பாதியாக பண்ணி மர்ஜ்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அங்கே ஒரு அட்டமிக் கான்டாக்டே இருக்காது. அதுவே ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க ஒரு வாட்டி. அதாவது ஏன் வந்து தனியாக ஒரு பி டைப் தனியாக ஒரு என் டைப் பண்ணி அதை ஏன் மர்ஜ் பண்ணக்கூடாது, ஏன் ஒரே கிறிஸ்டலில் பிஎன் ஜங்ஷன் ரெடி பண்ணுறோன்னு கேட்பாங்க. ஸோ அது அட்டமிக் லெவல் கனெக்ஷனே வராது, தனித்தனியான துண்டாக இருக்கும், ஆட்டம் உள்ள ஒரு கனெக்ஷனே வராது. ஸோ அந்த ஆட்டம் ஃப்ளோவும் அந்த ஆட்டம் அண்ட் அந்த சார்ஜ் கேரியரோட ஃப்ளோ வந்து சரியாக இருக்காது. அதனால தான் நம்ம ஒரே கிறிஸ்டல் எடுத்துப்போம். 50% பி டைப் 50% என் டைப். உங்களுக்கே தெரியும் இந்த பி சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லாம் அங்கே டிஃப்யூஸ் சைடு போயிடும். இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் ஸ்ட்ரிப் மாதிரி டெவலப் ஆகும், இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஸ்ட்ரிப் மாதிரி டெவலப் ஆகும். இதான் டிப்ளீஷன் ரீஜன், அங்கே சார்ஜ் கேரியர்ஸே இருக்காது, ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தட் இஸ் ஃப்ரம் தி என் சைட் டு பி சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெவலப் ஆகும். அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கால் பேரியர் பொட்டன்ஷியல். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓகே? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான், ஓகே? இப்போ இந்த பி சைடை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம இந்த என் சைடு நெகட்டிவ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்வர்ட் பயாசிங். ஃபார்வர்ட் பயாசிங். இந்த ஃபார்வர்ட் பயாசிங்கில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால நிறைய கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகும், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால நல்ல கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகும். அதுவே பியை வந்து நெகட்டிவ் சைடுக்கும் என்னை வந்து பாசிட்டிவ் சைடுக்கும் கனெக்ட் பண்ணால் அது ரிவர்ஸ் பயாசிங் டயோட்.
ரிவர்ஸ் பயாசிங் டயோட் அப்போ அந்த டயோட் ஏதாவது ரிவர்ஸ் பயாசிங்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சர்க்யூட்டில் அது நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா அங்கே பிரேக் டவுன் ஆகிடும் ஓகே ஸோ ரிவர்ஸ் பயாசிங்கில் அதை பற்றியும் நீங்கள் படிப்பீங்க அண்ட் ஃபார்வர்ட் பயாசிங்கோடைய அதோடைய ஐவி கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும் ரைட் இந்த மாதிரி போகும் இதுக்கு பேர் தான் நீ வோல்டேஜ் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங்னு வரப்போ அந்த கிராஃப் வந்து ஓகே அப்படியே ரிவர்ஸாக இப்படி போகும் அங்கே ஒரு பிரேக் டவுன் நடக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் அண்ட் முக்கியமானது ஃபார்வர்ட் பயாசிங்கில் பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் ரீஜனுடைய அந்த வித் வந்து கம்மியாகும் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளீஷன் ரீஜன் அதோடைய வித் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இதெல்லாம் நீங்கள் தியரட்டிக்கல் கண்டென்ட் ஒரு வாட்டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பார்க்கலாம் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையராகவும் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராகவும் யூஸ் பண்ண முடியும் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஸோ ஹாஃப் வேவ் அப்படின்னா அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஹாஃப் வேவ் அப்படின்னா ஹாஃப் த வேவை தான் வந்து ரெக்டிஃபை பண்ணி வெளியில் அனுப்புவோம் ஸோ வெளியில் வரப்போ அதோட சிக்னல் பார்த்தீங்கன்னா ரைட் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு தான் வரும் ஆனால் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு வரப்போ ஒரு ஃபுல் சைக்கிளுக்குமே அது வந்து பக்காவாக ரெக்டிஃபை ஆகிட்டு வரும் அப்புறம் நம்ம இதை ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணால் இது பல்சேட்டிங்காக இருக்கிறத இந்த மாதிரி நான் பல்சேட்டிங் கொஞ்சம் ஸ்டெடியாக மாற்ற முடியும் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் ஸோ ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அந்த சர்க்யூட் டயக்ராம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்பெஷல் டைப் டயோட்ஸில் நீங்கள் வந்து ஜெனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஜெனர் ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பட் இப்போ போர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெனர் இல்லாமல் இருக்கிற மற்றது ஃபோட்டோ டயோட்ஸ் விச் ஒர்க் ஆன் ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் அண்ட் சோலார் செல்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் செல்க்கு பயாசிங்கே தேவையில்லை நோ எக்ஸ்டர்னல் பயாசிங் எந்த விதமான எக்ஸ்டர்னல் பயாசிங்கும் தேவையில்லை எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா தே ஒர்க் ஆன் ஃபார்வர்ட் பயாசிங் எல்இடிஸ் ஃபார்வர்ட் பயாசிங் அடுத்தது ஃபோட்டோ டயோட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஒர்க் ஆன் ரிவர்ஸ் பயாசிங் ஜீனரும் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் ரிவர்ஸ் பயாசிங் ரிவர்ஸ் ஓகே ஜீனரோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இட் வில் பி லைக் திஸ் அடுத்தது ஃபோட்டோ டயோட்ஸ் அப்படின்றது ஓகே அது மேலே லைட் படணும் அதான் ஃபோட்டோ டயோட் அண்ட் எல்இடி அப்படின்றது அது லைட்டை இப்படி எமிட் பண்ணும் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் ஓகே ஸோ சோலார் செல்லோடைய கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க ஐவி கிராஃப் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும் இந்த மாதிரி இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும் ஏன்னா அது கரண்ட் வாங்கிக்காது பட் அதனால் லோடுக்கு சப்ளை பண்ண முடியும் எக்ஸ்டர்னலாக வாங்கிக்காது ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக பயாசிங்கே பண்ணலை ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸில் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் அதோட கிராஃப் வரும் அதை வச்சு கூட அந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு ஏதாச்சும் கேட்கலாம் ஸோ இந்த ஃபோட்டோ டயோட்ஸில் அது மாதிரி லைட் படும் அதனால் வந்து எலக்ட்ரான் ஹோல்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ்லாம் ஜெனரேட் ஆகும் ஸோ அது மூலமாக வந்து அந்த லைட்டை வந்து அது கரண்ட்டாக மாற்றி கொடுக்கும் அதான் வந்து ஃபோட்டோ டயோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல்இடிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் பயாசிங் கொடுக்கறதுனால அந்த ஃபார்வர்ட் பயாசிங்னால அந்த எலக்ட்ரான் ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும் எக்ஸைட்டட் ஸ்டேட் அன்ஸ்டேபிளாக இருக்கும் அங்கேருந்து திருப்பி ஃபால் ஆகிறப்போ வெளியில் ரேடியேஷன்ஸாக வரும் ஸோ அது எல்இடிஸ் சோலார் செல்ஸில் நான் சொன்ன மாதிரி எந்த எக்ஸ்டர்னல் பயாசிங்கும் இருக்காது சன்லைட் படுற மாதிரி அங்கே வச்சுக்கணும் ஓகே அதில் வந்து சோலார் செல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் அதில் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்கலாம் தியரிட்டிக்கல் கண்டென்ட் அது என்சிஆர்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் இஸ் இந்த லாஜிக் கேட்ஸ் ஸோ லாஜிக் கேட்ஸ் லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆர் அண்ட் நாட் அப்புறம் யூனிவர்சல் கேட்ஸ் லைக் நார் அண்ட் நான் கேட் யூனிவர்சல் கேட்ஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் கேட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ் இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்சிஸ்டர்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் மோட் தான் கேட்பாங்க அதில் கரண்ட் கெயின் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி கரண்ட் கெயின் பீட்டா அடுத்தது வோல்டேஜ் கெயின்னாலே அவுட்புட் பை இன்புட்மா ஸோ வோல்டேஜ் கெயின் ஏவின்னு சொல்லுவோம் தட் இஸ் வி அவுட்புட் பை வி இன்புட் ஓகே கரண்ட் கெயின் வோல்டேஜ் கெயின் பார்த்துமா அதே மாதிரி பவர் கெயின் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் கெயின் இன்டு கரண்ட் கெயின் which is பவர் கெயின் இது வந்து சி மோட் ஓகே சி மோடில் வந்து அந்த கரண்ட் கெயின் வந்து பீட்டா இதேமாதிரி சிபி மோட் கேட்கலாம் அதில் கரண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி ஆல்ஃபா கரண்ட் கெயின் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா லைட்டாக மாறும் ஐசி பை ஐஇன்னு மாறும் ஈனா எமிட்டர் கரண்ட் ஐஇனா எமிட்டர் கரண்ட்
ஐசினா கலெக்டர் கரண்ட், ஐபினா பேஸ் கரண்ட். ஸோ அதை டிரான்சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக், எமிட்டர் ஒரு மீடியம் சைஸ்டாக இருக்கும், நிறைய டோப்பிங் இருக்கும், பேஸ் தின் லேயராக இருக்கும், கம்மி டோப்பிங் இருக்கும், கலெக்டர் பெரிய சைஸாக இருக்கும், அதுக்கும் கம்மி டோப்பிங் தான், எமிட்டர் எமிட் பண்ணும், ரைட். அப்புறம் அந்த கனெக்ஷன் ரூல்ஸ், எமிட்டர் பேஸ் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயாஸை தான் கனெக்ட் பண்ணணும், கலெக்டரை ரிவர்ஸ் போலாரிட்டி கனெக்ட் பண்ணணும். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது வந்து AV is equal to GM into RL. So AV, as I told you, is the voltage gain. RL அப்படின்றது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இப்போ ஒரு நியூ டேர்ம் இங்கே GMன்னு போட்டிருக்கேன் பாருங்க, அதுதான் வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி நீட் 2013 இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தது, டிரான்ஸ் கண்டக்டன்ஸ். ஸோ GM. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேர்ம் 2 ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசனோட ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சார் ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கேன், ரைட். இதில் இருக்க ஒரு லெசனும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா இட் வில் டேக் ஹவர்ஸ் டுகெதர். எல்லாத்தையும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி, ஓகே, குயிக்காக ஒரு 1 ஹவர்க்குள்ளே எல்லாத்தையும் கிளிம்ஸ் மாதிரி கொடுத்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன், ரைட். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். Let them also learn these things. Thank you all. Thanks for your love and support. Take care, everyone. It's time to say bye. Wow.